இந்த மாதிரி கேஸ்லெட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம முக்கியமாக ரேஷியோ கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்க வந்து 3 கேம்ஸ் ஆடுறாங்க. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட்பால். 4 ஸ்கூல்ஸ்க்கு நேம் வந்து ABCD. கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் அப்புறம் வந்து இதுலேருந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நோட்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா நோட்ஸில் டேரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம இந்த கேஸ்லெட்டை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி நோட்ஸை படிச்சோம். நோட்ஸில் செகண்ட் பாயிண்டில் டேரெக்டாக நம்பர் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன் ஸ்கூல் டி இஸ் 44ன்னு நேராக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ட்ரு பண்ணிடுவோம். அண்ட் தென் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கிவ் நம்பர் ஆஃப் வாலிபால் பிளேயர்ஸ் இன் ஸ்கூல் டி அண்டு நம்பர் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன் சின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இங்கே மட்டும் மைனஸ் இருந்ததுன்னா இப்போ ரெண்டுமே இது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்ல. இப்போ 20 × 20 20 ஸ்கொயரு 400. அப்போ 500ஓட ரூட்ஸில் 504 ரூட்ஸில் ஒன்று வந்து அபவ் 20 தான் இருந்தாகணும். ஸோ 20ஓட 20 வந்து 400னா அப்போ 500ல் 1ஆவது 20 இருந்து தான் ஆகணும். ஸோ 4 வந்து எந்த டேபிள்ஸில் வரும், 8 டேபிள்ஸில் வரும். 28ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது 504 வரணும். அண்ட் தென் வந்து 46 அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 46 வரும். இப்போ 8 டேபிள்ஸில் எங்கே 4 வரும்னா 3 டைம்ஸ் பண்ண வரும். அப்போ 13 × 4 வந்து எவ்வளோ வரும், 280. அது கூட ஒரு 74 சம்திங்ஸ் ஆட் பண்ணால் ஒரு 360 தான் வரும், 500 வராது. அப்போது நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் எங்கே வந்து 4 வரும், 18. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 504 கட்டாயமாக வந்துடும். ஸோ லார்ஜஸ்ட் ரூட் வந்து ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லார்ஜஸ்ட் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்கூல் டியில் வாலிபால் பிளேயர்ஸ் இதை என்ட்ரு பண்ணி, அப்புறம் ஸ்மாலஸ்ட் ரூட் 18 வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன் ஸ்கூல் சி. ஸோ இங்கே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேஷியோஸாக யூஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் வாலிபால் பிளேயர்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் ஸ்கூல் ஏ. ஸ்கூல் ஏல இருக்கிறவங்களோட வாலிபால் பிளேயர்ஸை விட ஸ்கூல் பியில் இருக்க வாலிபால் பிளேயர்ஸ் வந்து 20% அதிகம். அப்போது 6/5. இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்கிறதுனால ஒரு காமன் டேர்மால தான் இது வந்து மல்டிப்ளை இருக்கும். ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது அந்த எக்ஸை கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த நம்ம அன்னோன் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது பி இது ஏ இல்லையா, 6x 5x அப்படின்னு போட்டுருக்கோம். ரேஷியோ ஆஃப் டோட்டல் பிளேயர்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் பாயிண்ட். இன் ஸ்கூல் ஏ டு தட் ஆஃப் பி இஸ் 6:7. இது டோட்டல் பிளேயர்ஸ். இது வாலிபாலோ ஃபுட்பாலோ கிடையாது. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுப்போம், பின்னாடி யூஸ் ஆகும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபுட்பால், வாலிபால் அண்டு பாஸ்கெட்பால் வந்து இன் தி ஸ்கூல் இஸ் half the total number of players in school A. என்ன சொல்கிறாங்கன்னா வாலிபால் ப்ளஸ் ஃபுட்பால் ப்ளஸ் பாஸ்கெட்பால் இதோட ஆவரேஜ் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆஃப் ஸ்கூல் டி. ஸ்கூல் டியோட ஆவரேஜ் வந்து ஏ டோட்டல் ஏவோட வேல்யூவில் ஹாஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் இன் ஸ்கூல் டி இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் ஸ்கூல் ஏ. ஸ்கூல் ஏ வந்து 5 பாஸ்கெட்பால் பிளேயர், டி வந்து 6. ஏன்னா 120% இல்லையா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் தென் விச் இஸ் 5 less than that of the number of football players in 5. ஸோ ஏவோட வேல்யூவோட விச் இஸ் 5 less than number of football players in A. ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இதை விட -5 இது இருக்கும் பாஸ்கெட்பால் பிளேயர். ஸோ y -5. நம்ம ஜெட்டுக்கும் ஒரு இங்கே ஜெட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். நம்பர் ஆஃப் basketball players in school B is same as football players in same school.
ஸோ இங்கே இந்த பியோட பேஸ்கெட்பால் பிளேயர்ஸும் இதுவும் ஈக்குவல். இதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன் ஏ டு தட் ஆஃப் பி இஸ் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஏவில் இருக்க ஃபுட்பால் பிளேயர்ஸும் பி ஈக்குவல். அப்போ இதுவும் ஒய் இதுவும் ஒய், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு பாயிண்டில். அப்போ இதுவும் ஒய்னா இதுவும் ஒய் தான். இப்போ நம்ம வந்து இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அந்த ஃபுல் டேபிளையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ரேஷியோவை எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோ எடுத்து 6/7 டோட்டல். இது டோட்டல் பிளேயர்ஸ் தானே, இது டோட்டல் பிளேயர்ஸ்க்கான ரேஷியோ தானே. அப்போனா 5x + y + y - 5ங்கிறது 5x + 2y - 5 = 6ன்னும் 6x + 2y = 7. இதை நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா 35x + 14y - 35 36x + 12y x - 2y = -35. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு 2 வேல்யூ தெரியும். வாலிபால் பிளேயர்ஸ் 28 அண்ட் தென் ஃபுட்பால் பிளேயர்ஸ் 44. இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ ஏவோட இது என்னது, ஏ டோட்டல் ஏ என்னது 5x + y + y - 5, இதுதான் ஏ. ஸோ இது சொன்னால் 28 + 44 + z/3 = 5x + 2y - 5/2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 144 + 2z = 15x + 6y - 15 கிடைக்கும். z-ஓட வேல்யூ என்ன, இது வந்து இங்கே கொண்டு போயிடணும். z = 6/5, 5 × y - 5. 144 + 2 × 6/5 y - 5 = 15 + 6y - 15. இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த 5 கொண்டு போய் இங்கே இந்த எல்லா டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் இது 720 + 12y - 60 75 + 30y - 17 வரும். இப்போ இதை எவாலுவேட் பண்ணால் 75 = x 75x + 18yன்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 4, 5 = 25x + 6yன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இப்போ கம்பேர் பண்ணும். -35 = x - 2y. இதை இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இந்த ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்படி பண்ணோன்னா 490 = 50x + 12y. இது வந்து 210 6x - 12yன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலி 280 = 56x. இப்போ x = 280/56 என்னது 5 டைம்ஸ் வரும். அப்போ x = 5. இப்போ 5 - 2y = -35 ஆகிடுமா. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போது 2y = 40, y = 20. இப்போ புதுசாக ஒரு
இந்த டேபிளில் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா 25 30 20 20 15 15 ஸோ இதை